வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் போனோடையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த பெப்பர் சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து வச்சிடலாம். இந்த சிக்கன் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரை சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பெப்பர் சிக்கன் நல்லாவே நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துட்டு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை, இதையும் நம்ம சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் பட்டையை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா செவந்து பொரிஞ்சு பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிட்டு கூடவே நான் இன்றைக்கி ஒரு 40 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வதக்கிறப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நீங்கள் சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நம்ம கலந்து வச்ச சிக்கனை இது கூட சேர்த்து கலந்துடலாம். நம்ம இப்போ வெங்காயத்தை கூட நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். சிக்கனை நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறப்ப சிக்கன் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி நமக்கு பத்தாது. அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நம்ம இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எல்லா பொருளையும் கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை போட்டு வேக வச்சுருவோம். சிக்கனை வதக்கி நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சேர்த்து கலந்து விட்டுருவோம். இனிமேல் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏன்னா நல்லாவே சிக்கன் வெந்து வந்துருச்சு. நம்ம விட்ட தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அதனால் ஓப்பன்லேயே நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப இடையிடையிலே நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா சிக்கன் வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நல்லாவே சிக்கன் தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த சிக்கனுக்கு நம்ம எந்த ஒரு மசாலா தூளுமே நம்ம சேர்க்கலை. மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம அரைச்சி சேர்த்த மிளகு, ஜீரகம், சோம்பு இதோட காரமே நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்த வரமிளகாய், பச்சை மிளகாய் இதுலேருந்து வர காரமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் வெந்து ரெடியான பிறகு திக்கான பக்குவத்துக்கு வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு நம்ம பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பெப்பர் சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம தோசை, சப்பாத்திக்கெல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.